ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா முதல்ல எடுத்ததுமே ஒரு கரும்போடு ஆரம்பிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எங்கள் அத்தை வீட்டில் கரும்பு முளைச்சிருந்துச்சு. இது பொங்கல் அன்னைக்கு வாங்கின கரும்பை தான் ஊனி வச்சுருந்தாங்க. அது முளைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட இது பொங்கலுக்குரிய மாதிரி தான். ஏன்னா நாங்களும் பொங்கல் தான் விட போனோம். அதனால் சரி கரும்பை முதல்ல காமிச்சிருவோமேன்னு காமிச்சேன். எங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் தான், உள்ளூர்லேயே தான் இருக்குது. அதே கோயிலுக்கு நாங்கள் போய் பிரம்மசக்தி அம்மன் அவங்கள வழிபடுறதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே பொங்கல் விட்டு 1 வருஷத்துக்கிட்ட ஆயிட்டு. அதனால் மாமா பொங்கல் விட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா, எங்கள் அத்தை எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஓலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. முதல்ல எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலோட ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அந்த சைடு ஒருத்தர் ஒரு சைடும், இன்னொருத்தர் இன்னொரு சைடு, மொத்தம் 3 சைடும் 3 பேர் உட்காந்து பொங்கல் விட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது பொங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்துச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பொங்கி அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நிறைய அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சக்கரை பொங்கல் போடவும் சரியாயிரும்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலை போடவும், அந்த சக்கரை கட்டியை போடவும் அங்கே பொங்கல் ரொம்ப மேலே வந்துருச்சா. அதனால் பொங்கலை கொஞ்சம் மேலேருந்து அள்ளி எடுத்து வச்சுருந்தோம். அதை பொங்கச்சோறாக சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு சின்ன மாமா வீட்டில் இருந்து காப்பி, வடை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் அப்படியே கையோடு குடிச்சிக்கிட்டே இந்த வேலையை பார்த்துருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து ஃபேன் வேறு ஓடலை. ஃபேன் ஓடி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேர்த்து விறுவிறுத்து போயிட்டோம் எல்லோரும். நல்லா சேரீ கட்டிட்டு வந்திருக்கோமே, ஒரு வேர்க்கை இல்லாமல் நல்லா கொஞ்சம் காற்று வரும்னு பார்த்தா அது மழை நேரமாக இருந்துச்சா. அதனால் செம்மையாக வேர்த்து கொட்டுனுச்சு. ஆனால் நல்லபடியாக பொங்கலை முடித்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அதுக்கப்புறம் முதல்ல அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அங்கேயும் பூஜை நடந்துச்சு. அதையும் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள். அங்கேயும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவும் பார்த்தா எல்லோரும் போயிட்டாங்க. என்னெல்லாம் எல்லோரும் போயிட்டாங்களே, அப்போ நம்மளுக்கு எப்போன்னு சாமி கும்பிட அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஐயர் வந்தாங்க. வந்து சாமிக்கு நல்லா விளக்கு போட்டு எல்லாம் நெய் விளக்கெலாம் போட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 1 வருஷம் கழித்து பொங்கல் விடுறதுனால பொங்கலும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் பையன்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தை பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்னத்தை பானகரம் செஞ்சாங்க. ஐயோ டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. இப்போ கூட என் நாக்கில் நிற்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் என்ன ஒரு 2 கிளாஸ் தான் குடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியல. இருந்துச்சு, குடிக்க முடியல அவ்வளோதான் என்னால். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நெய் லாஸ்ட்டில் ஊற்றி நாங்கள் இறக்கணும். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே முதல்ல நாராயணருக்கும் அதுக்கப்புறம் அம்மன் முத்துமாலை அம்மனுக்கும் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் திரும்பி வந்தோம். பிரசாதமாக தேங்காயும் பழமும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்லா முசுக்கிட்டு வந்தோம் நாங்கள். இத்தனைக்கும் சாயங்காலம் 5 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஆனாலுமே எங்களுக்கு முடிகிறதுக்கு 7:30 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்கே போய் பொங்கலை எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் எங்கள் அத்தை அதிரச மாவுக்கு நாங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை நீ பிசைஞ்சு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் உள்ள அத்தை சகுந்தலா அத்தையும் கூப்பிட்டு அவங்க தான் செஞ்சு காமிச்சாங்க. எப்படி செய்யணும், எப்படி இந்த சுக்கு பால்லாம் எப்படி எடுக்கணும், அதெல்லாம் எடுத்து இஞ்சி பால் தான் எடுக்க சொன்னாங்க, சுக்கு பால் கிடையாது. அதை எடுத்து எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கசகசாவை எந்த டைமில் போடணும், சோடா உப்பு போடணுமா வேண்டாமா எல்லாத்தையும் அவங்க தான் ப்ராப்பராக இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதிரச வீடியோவும் வரும் பாருங்கள். ஆனால் என்ன சுட்டது என்னமோ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் நாங்கள் சுட்டோம். ஆனால் அவங்க செஞ்சு கொடுத்த அந்த மாவு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. என் பையன் இப்போ வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னா பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன 2 சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மொத்தமாக உட்காந்து அரைச்சிருவான். அதுக்காக தான் 2 வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் 2 இருக்குது. இல்லைன்னா ஒவ்வொன்றா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வாழை இலையில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. தண்ணி கேன்லாம் கொண்டு போயிட்டோம். அதனால் தண்ணி அங்கேயே
டீ குடிக்கிறதுக்கும் வச்சுக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து பெல் அடித்தா வந்து ஆகாது, என் மூத்த பையனுக்கு. அதனால் பெல் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒருத்தங்க காதை பொத்தியிருந்தாங்க, ஒருத்தங்க இல்லை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஐயோ வேலைலாம் தடபுடலாம் நடந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து இப்படி எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு 2 கேரக்டர் மட்டும் வரலை. என் சின்ன குழந்தைனும் சின்ன குழந்தைய தங்கச்சியும் வரலை பார்த்துக்கோங்க. அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் நெக்ஸ்ட்டு எப்படியும் வந்து எங்களுக்கு மே மாதம் வந்து கோயில் கூட வரும். அப்போவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு வருஷாபிஷேகம் வைப்பாங்க. அந்த டைமும் உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஏன்னா எங்கள் கோயிலுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. எங்கள் சொந்தங்கள் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் பார்ப்போம். ரொம்பலாம் பார்க்க மாட்டோம். ரேராக பார்த்து பேசுகிறதுனால ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். இதுவே நேரம் போதலைன்னு தான் சொல்லணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.